இந்து சமய அறநிலையத்துறையில் 76 வேக்கன்சிக்கான ஒரு புது ஜாப் வந்திருக்கு. இந்த 76 வேக்கன்சிக்கு என்ன விதமான பதவிகள் இருக்குது, யார் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஜாபுக்கு வந்து பேசிக்காக தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சவங்க, 8th முடித்தவங்க, 10th 12th பண்ணவங்களும் அப்ளை பண்ணலாம். அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாது. பட் நீங்கள் ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி அதை ஃபில் பண்ணி சம்மந்தப்பட்ட ஆஃபீஸ் நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் லென்த்தியான ப்ராசஸ் தான். ஸோ கொஞ்சம் ஃபுல்லாகவே பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இது நிரந்தர பதவிகள் தான். ஸோ இங்கே அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி அப்படிங்கிறது 12/3/2025. இதற்கான அனைத்து அப்ளிகேஷன் ஃபார்மோட லிங்க்கு டவுன்லோட் பண்ணுறதுக்கு எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட 37 பாயிண்ட் வந்து கைட்லைன்ஸே கொடுத்துருக்காங்க. எல்லாமே தமிழில் மட்டும்தான் இருக்கும். ஸோ நான் அதை ரீட் பண்ணிடுறேன். நீங்கள் ஒருத்தர் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு ஃபுல்லாக நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துட்டு விருப்பமும் தகுதி இருந்தால் தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுங்கள். தமிழ்நாடு ஃபுல்லாக இந்து சமய அறநிலையத்துறையிட்ட நிறைய கோயில் இருக்குது. அதில் முக்கியமான கோயில் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ என்ன கோயில் அப்படின்னா, ராமேஸ்வரத்தில் இருக்கிற ராமநாத சுவாமி கோயிலில் தான் இப்போ 76 வேக்கன்சிக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஜஸ்ட் நீங்கள் இந்த சைட்டில் வந்தாலே அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்கான லிங்க் எல்லாம் இதில் இருக்கும். இதுதான் ஹெச்ஆர்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் காப்பி. ஸோ டேட் வந்து 12/3/2025க்குள்ளார நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை சப்மிட் பண்ணணும். ஓகே, இது எப்படி நான் பண்ணுறது அப்படின்னா, அதுக்கு தனியாக ஒரு லிங்க் இருக்குது. இந்த லிங்க்கில் நீங்கள் போனீங்க அப்படின்னா இதில் விண்ணப்பிக்க, மீண்டும் பதிவிறக்கம் செய்ய, தொடர்புக்கு அப்படிங்கிற 3 காப்பி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் விண்ணப்பிக்க கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதே பேஜ் ஓப்பன் ஆகும். அப்ளை பண்ணுறவங்களோட நேமு, அவங்களோட ஃபாதர்ஸ் நேம், அப்புறம் தேதி, பிறந்த தேதி. ஸோ 18லேருந்து 45 வயதுக்குள்ளார இருக்கிற அவங்களோட பிறந்த தேதி நீங்கள் தரணும். உங்கள் மொபைல் நம்பர், உங்கள் அட்ரஸ், நகர், டிஸ்ட்ரிக், அஞ்சல் குறியீடு எண் கொடுத்து என்ன பதவிக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிற பதவியை நீங்கள் கண்டிப்பாக அங்கே சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மேற்கண்ட விபரத்தை இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு பதிவிறக்கம் செய்ய அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆனதுக்கப்புறமா அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் எங்கே சப்மிட் பண்ணணும் அப்படின்னா, விண்ணப்பதாரர் விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி வந்து இணை ஆணையர் செயல் அலுவலர், அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோவில், ராமேஸ்வரம். இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் சப்மிட் பண்ணணும். கடைசி தேதி வந்து 12/3/2025. இது கூடவே நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட் பண்ணும்போதே செல்ஃப் அட்ரஸ்டாக ஒரு கவரையும் வைக்க சொல்லியிருக்காங்க. ஸோ எதுக்கு அப்படின்னா, இப்போ நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இன்டர்வியூ கூப்பிடும்போது அவங்க ஒரு கவர்லாம் ரெடி பண்ணி அனுப்ப மாட்டாங்க. அதுக்கு நம்ம தான் ரெடி பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் வந்து போஸ்ட் ஆஃபீஸ்லையோ வெளியில் எங்கள் ஆஃபீஸ் கவர் வாங்கிட்டு 25 ரூபா நீங்கள் ஸ்டாம்பை மேலே ஒட்டிட்டு டூ அட்ரஸை உங்கள் அட்ரஸ் எழுதி நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில்அப் பண்ணி அது கூட ரிலவெண்ட் டாக்குமெண்ட்லாம் செட் பண்ணுறீங்க இல்லையா, இந்த கவரையும் சேர்த்து நீங்கள் பேக் பண்ணி அவங்களுக்கே சென்ட் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் அனுப்புகிற கவரில் திருப்பி உங்களுக்கு கால் லெட்டர் வரும். அதுதான் செல்ஃப் அட்ரஸ்டு என்வலப் அப்படிங்கிறது. ஓகே, மொத்தமாக கிட்டத்தட்ட 36 பாயிண்ட் கைட்லைன்ஸே இருக்கும். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் இந்து மதமாக இருக்கணும். ஸோ வேறு மதமாக இருந்தால் நீங்கள் இந்த சமயத்துறைக்கு அப்ளை பண்ண முடியாது. இப்போ வேக்கன்சி பார்த்திங்க அப்படின்னா, தமிழ் புலவரில் ஒரு வேக்கன்சியும், ஃப்ளம்பரில் ஒரு வேக்கன்சியும், காவலரில் 18 வேக்கன்சியும், கருணை இல்லம் காப்பாளரில் ஒரு வேக்கன்சியும், அப்புறம் அங்கே இருக்கிற துப்புரவு பணியாளருக்கு 27 வேக்கன்சியும், ஸ்வீப்பருக்கு 26 வேக்கன்சி, கால்நடை பராமரிக்கிறவங்களுக்கு 2 வேக்கன்சி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நான் அந்த பேரை படிக்கும்போதே தெரிஞ்சிருக்கும் எல்லா பதவிகளோட என்ன மாதிரியான ஜாப் இருக்கும் அப்படிங்கிறது. தமிழ் புலவருக்கு நீங்கள் பிஎட் பண்ணியிருக்கணும், இல்லை எம்லிட் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் திருமுறைகளை வந்து ஒப்புவிக்கவும் தெரிஞ்சிருக்கணும். ஃப்ளம்பருக்கு ஐடிஐ ஃப்ளம்பர் பண்ணவங்க ப்ளஸ் அப்ரெண்டிஸ்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க 2 வருஷம் அப்ரெண்டிஸ்ஷிப் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். பே லெவல் மெட்ரிக் சேலரியில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்பர் 1க்கு வந்து 18,500 to 50,600, ஃப்ளம்பருக்கு 18,000லேருந்து 56,900 சேலரி இருக்குது. அண்ட் தென் காவலருக்கு எல்லாமே மற்ற எல்லா ஜாபுக்குமே வந்து தமிழ் வந்து படிக்க தெரிஞ்சால் போதும். இன்ஃபேக்ட் உங்களுக்கு இந்த ஜாபில் விருப்பம் இல்லை அப்படின்னா, ஸோ இது மாதிரி யாராச்சும் ஜாப் சர்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த ஜாபை கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுங்கள். அவங்களுக்கு மேபி அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓகே, இப்போ நம்ம எங்கே சப்மிட் பண்ண அட்ரஸ் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். ஏஜ் வந்து 18லேருந்து 45க்குள்ளார இருக்கணும். ஹிந்து மதத்தை சார்ந்தவராக, தமிழ்நாட்டை சார்ந்தவராக கண்டிப்பாக இருக்கணும். உங்கள் மேலே அப்புறம் கோர்ட்டில் கேஸ் இருந்து நீங்கள் தண்டனை இருந்தாலோ அப்ளை பண்ண முடியாது. நீங்கள் ஏதாச்சும் ஒரு கோயிலுக்கு அகெயின்ஸ்டாக நீங்கள் கோர்ட்டில் கேஸ் போட்டிருந்தாலும் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. நிறைய பாயிண்ட்ஸ் இதில் சொல்லியிருக்காங்க, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நீங்கள் வந்து ஃபிசிக்கலாகவோ உங்களுக்கு உடல்நிலை சரியில்லைனா கூட நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. ஸோ நார்மலாக ஒரு நல்ல பர்சன், உடம்பு ஹெல்த்தியாக இருக்குது, நீங்கள் உங்கள் மேலே எந்த கோர்ட்டு கேஸ் இல்லை, நீங்கள் ஆல்ரெடி ஜாபுக்கெலாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் விண்ணப்பத்துடன் என்ன நீங்கள் அட்டாச் பண்ணோம் அப்படின்னா, கல்வி தகுதிக்குரிய சான்று,
கூடுதல் சான்றிதழ் ஏதாச்சும் இருந்தால் நீங்கள் வைக்கலாம். ஆதார் கார்டு இல்லை வாக்காளர் அடையாள அட்டை இல்லை குடும்ப அட்டை. இன் அடிஷனாக நன்னடத்தை சான்று கான்டாக்ட் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சர்டிஃபிகேட் சேர்த்து அட்டாச் பண்ணிவிட்டு எல்லா ஜெராக்ஸ் காப்பியோட பாட்டம்லேயும் உங்களோட கையெழுத்தை போட்டுருங்க. இப்போ ரைட் சைடில் ஒரு கார்னரில் கையெழுத்தை போட்டுருங்க. ஒரிஜினல் சப்மிட் பண்ணாதீங்க, ஜெராக்ஸை மட்டுமே நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் நீங்கள் இதில் ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான பாயிண்ட். அப்புறம் நீங்கள் சப்மிட் பண்ணும்போது டிசி இருந்தால் டிசி தரலாம், அப்புறம் 10th மார்க்ஸ் இருந்தால் 10th மார்க்ஸும் தரலாம். அதே மாதிரி எல்லாத்தையும் கவரில் நீங்கள் பேக் பண்ணதுக்கப்புறமா அந்த 33 பாயிண்ட்டை படித்து பாருங்கள். பணியிட வரிசை நம்பர் என்ன, இப்போது கிட்டத்தட்ட 7 பதவி சொல்லியிருப்பாங்க. அதில் வரிசை நம்பர் என்ன பதவிக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறத தெளிவாக எழுதி ஃப்ரம் அட்ரஸ் டு அட்ரஸை போட்டு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை சப்மிட் பண்ணுங்கள். இன் அடிஷன் தமிழில் தான் இருக்குது, நீங்கள் ஒரு எடுத்து படித்தும் பாருங்கள். ஸோ இப்போ வந்திருக்கிற இந்து சமய அறநிலையத்துறையோட ராமேஸ்வரம் கோயிலுக்கான ஜாப் பற்றி தான் பார்த்துருக்கோம். ஃபர்தராக இது மாதிரி வேறு ஏதாச்சும் முக்கியமான ஜாப் வரும்போது கிளர்க்கு அசிஸ்டன்ஸ் ஏதாச்சும் கேட்பாங்க, வரும்போது நான் அப்டேட் பண்ணுறேன். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் லிங்க்குமே இருக்கும், ஜாயின் பண்ணுங்கள். நான் வரும்போது அப்டேட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.